வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். சேலத்தில் கல்வி தாயகம் அறக்கட்டளை சார்பில் மதுவை ஒழிப்போம் என்ற பேஜை அணிவித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி கல்வி தாயகம் அறக்கட்டளை தலைவர் சிவகுமார் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ராகுல் இளைஞர் விளையாட்டு மேம்பாட்டு மற்றும் தற்காப்பு கலை கூட்டமைப்பு தேசிய தலைவர் விஜயலட்சுமணன் கலந்து கொண்டு மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம் என்ற பேஜை அணிவித்து தொடங்கி வைத்தார். இதில் ராகுல் இளைஞர் விளையாட்டு மேம்பாட்டு மற்றும் தற்காப்பு கலை கூட்டமைப்பு மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன், காங்கிரஸ் ஓபிசி மாநில துணைத் தலைவர் சுப்பிரமணி, சேலம் மாநகர் மாவட்ட ஜிவாஜி மன்ற தலைவர் டெல்லி சேகர், மாவட்ட பொதுச் செயலாளர் இளங்கோ, மாவட்ட பொருளாளர் மீசை செல்வராஜ், முன்னாள் மாவட்ட தலைவர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் கல்வி தாயகம் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். கல்வி தாயகம் அறக்கட்டளை சார்பாக மது ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவக்கும் விதமாக மக்களை ஒழிப்போம் மக்களை காப்போம் என்கின்ற ஒரு நீண்ட நாள் 2002 முதல் இந்த கல்வி தாயகம் அறக்கட்டளை துவங்கி குறிப்பாக மது ஒழிப்பு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையிலே இன்றைய தினம் எங்கள் அறக்கட்டளையின் சார்பாக மது ஒழிப்பு பேச்சு அணிவிக்கும் பணி துவங்கியிருக்கின்றோம். அதனை இப்பொழுது ராகுல் ஸ்போர்ட்ஸ் அகில இந்திய சேர்மன் சகோதரர் விஜயலட்சுமணன் அவர்கள் இந்த பணியினை இன்று துவக்கி வைத்திருக்கிறார்கள். அதனுடைய மாநில பொதுச் செயலாளர் நண்பர் சீனிவாசன் அவர்களுக்கு அறிவித்து இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவக்கி வைத்த அருமை தேசிய தலைவர் விஜயலட்சுமணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல ஓபிசி மாநில துணைத் தலைவர் அண்ணன் ஏடி சுப்பிரமணியன் அவர்களும் இதில் முக்கியமாக சேலம் மாவட்ட மாநகர சிவாஜி மன்றத்தினரும் இந்த பொறுப்பிலே இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாவட்ட தலைவர் அண்ணன் டெல்லி சேகர், மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணன் இளங்கோ, மாவட்ட பொருளாளர் அண்ணன் மீசை பி செல்வராஜ், முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் செல்வராஜ் ஆகியோர் இணைந்து இந்த பணியினை துவக்கியிருக்கின்றோம். இந்த மது ஒழிப்பு என்பது ஏழை எளிய மக்களுக்கு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கின்றது. ஏழை எளிய மக்கள் பெரும் துயரத்துக்கு ஆளாகின்ற இந்த மதுவை சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள் பெரும் அவதி கூறுகிறார்கள். சகோதர சகோதரிகள் பெரும் குடும்ப இந்த மது நாட்டுக்கும் மட்டுமல்ல வீட்டுக்கும் பெரிய கேடாக அமைகிறது. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கை தரத்தை, நீரை குடிக்கக்கூடிய இந்த மதுவை திருந்தி மக்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்திலே இந்த மது ஒழிப்பு பிரச்சாரத்தை துவங்கியிருக்கின்றோம். நன்றி. சிவகுமார் மாரிமுத்து, கல்வி தாயகம் அறக்கட்டளை தலைவர். இந்த மது ஒழிப்பு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள அருமை சகோதரர் சிவகுமார் மாரிமுத்து அவர்களின் செயலை நான் மிக சிறப்பாக முன்னிட்டு கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய செயல்பாடுகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து நமது ராகுல் ஸ்போர்ட்ஸ் சார்பாக நமது சீனிவாசன் மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் அவர்களும், உயர்மட்ட குழுவாக உள்ள சிவகுமார் அவர்களுக்கும், சுப்பிரமணியன் அவர்களுக்கும் மிகுந்த உதவிகளை செய்து இந்த மது ஒழிப்பை முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் நண்பர் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று உறுதி கூறுகிறேன். சாதாரண ஏழைக்குடி தொழிலாளர் மற்றும் சீரழிந்த மதுவனால் எத்தனையோ குடும்பங்கள் அடுத்த அரசாங்க கவனத்தை இதனுடைய அமைப்பினுடைய தலைவர் சிவகுமார் அவர்கள் மதுவை குடிக்க வேண்டாம், மதுவை அருந்த வேண்டாம், அரசாங்கம் நிறுத்தும் வரை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே முன்னெச்சரிக்கையாக இந்த பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறார்கள். அதில் தமிழகத்திலே மிகப்பெரிய உலகத் தலைவர் சிவாஜியுடைய கற்பணி மன்றத்தினுடைய நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு பங்கேற்பது காங்கிரசுக்கும் அண்ணன் சிவாஜியினுடைய கொள்கைக்கும் நாங்கள் என்றும் கடமைப்பட்டவர்கள். இது போன்ற நல்ல சமூக சேவகத்துக்கு அருமை தம்பி விஜயலட்சுமணன் அவர்கள் தொடர்ந்து ஊக்குவிக்கிறார்கள். அவருடைய அமைப்பின் சார்பாக அவருடைய பொறுப்பாளர் சீனிவாசன் அவர்களுக்கு முதல் மது ஒழிப்பு பேஜை அணிந்ததற்கு அவரை வாழ்த்தி பாராட்டி இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக என்னுடைய மனமான நன்றியை வாழ்த்து. நன்றி, வணக்கம். ஜெயகன்.